வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் காமெடி படமா வெளிவந்திருக்கிற ஜிங்கிள் பெல் ஹெய்ஸ்ட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோயின் ஒரு ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அம்மாவோட மருத்துவ செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக சில திருட்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வந்து ஒரு மொபைல் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ சிசிடிவி கேமரா மூலமா ஹீரோயின் திருடுறத தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு டீமா சேர்ந்து ஒரு பெரிய பணக்காரன் நபரோட இடத்துல திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச கார்னர் ஃபிண்டல்ஸ் ஆகட்டும், ஒலிவியா ஹோல்ட் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து பிடிக்க முடியும். இந்த படம் முழுக்க முழுக்க லண்டன்லயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ லண்டனோட அழகை இவங்க சினிமோட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்துல ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ரொமான்டிக் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல உண்மையிலேயே ஹீரோயின் யாரு அப்படின்னு ஒரு 2 ஸ்டார் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது இந்த படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு ஹெய்ஸ்ட பேஸ் பண்ணி வந்த படமாவே இருந்தாலும் படத்துல வர ஹெய்ஸ்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ற காட்சிகளாகட்டும், அந்த பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ற விதங்களாகட்டும், இதெல்லாம் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல காமெடி காட்சிகள் இருந்தாலும் அந்த காமெடி பெருசா படத்துக்கு சப்போர்ட் பண்ணல. படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாவே இருக்கிறனால படம் ஷார்ட்டாவே இருந்தாலும் ரொம்ப நேரம் ரன் ஆகிற ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுது. ஒரு சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.